அகபாவில் இரண்டாவது ஒப்பந்தம். நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு கிபி 622 ஜூன் மாதம் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக மதீனாவாசிகளில் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து 70க்கும் அதிகமானோர் மக்கா வந்தனர். மதீனாவில் இருக்கும் போது அல்லது மக்காவிற்கு வரும் வழியில் இந்த முஸ்லிம்கள் இவ்வாறு பேசிக்கொண்டனர்: மக்காவின் மலைப்பாதைகளில் சுற்றித் திரிந்து கொண்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது? மதீனாவாசிகளின் இந்த உணர்ச்சிமிக்க பேச்சிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களின் உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் அனைவரும் மக்கா வந்து சேர்ந்தனர். பிறகு அதிலிருந்த முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இரகசியமான முறையில் சந்திப்புகள் பல நடந்து கொண்டிருந்தன. இறுதியாக ஹஜ்ஜு கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவுக்கு அருகிலுள்ள அகபாவில் பிறை 12ஆம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முடிவு செய்தனர். சிலை வழிபாட்டிற்கும் இஸ்லாமிற்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்புமுனையாக அமைந்த வரலாற்று பிரசித்திமிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய காப் இப்னு மாலிக் ரலி விவரிப்பதை நாம் பார்ப்போம். நாங்கள் ஹஜ் செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம். ஹஜ் முடிந்த 2வது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம். அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம். அப்போது எங்களுடன் எங்களின் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபு ஜாபிர் எனப்படும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம். எங்களுடன் வந்தவர்களில் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை. அபு ஜாபிருக்கு நாங்கள் இஸ்லாமை பற்றி விளக்கம் கொடுத்தோம். அபு ஜாபிரே, நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருத்தர், எங்களில் மிகவும் மதிப்புமிக்கவர்களில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு கொடுத்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம். அவர் எங்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாமை தழுவி எங்களுடன் அகபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார். பிறகு நியமிக்கப்பட்ட 12 தலைவர்களில் இவரும் ஒருவராவார். தொடர்ந்து காப் ரலி கூறுகிறார்: அன்றிரவு நாங்கள் எங்கள் கூடாரங்களில் எங்கள் கூட்டத்தினருடன் தங்கியிருந்து விட்டு இரவின் 1/3 பகுதி கழிந்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இரகசியமாக வெளியாகி காபாவிற்கு அருகிலுள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் ஆண்களில் 73 பேரும் பெண்களில் மாஜின் குடும்பத்தை சேர்ந்த உம்மு உமாரா என்ற நுசைபா பின்த் காப் என்பவரும் ஜலாமா குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மணி என்ற அஸ்மா பின்த் அம்ர் என்பவரும் கலந்து கொண்டனர். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து அக்கணவாயில் கூடினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபும் வந்தார்கள். அந்நேரத்தில் அவர் முஸ்லீமாக இல்லை. எனினும் தனது அண்ணன் மகனுடைய செயல்பாடு மற்றும் நடைமுறைகளை சரிவரத் தெரிந்து கொள்வதற்காகவும் அவருக்காக அன்சாரிகளிடம் உறுதிமொழி வாங்குவதற்காகவும் அங்கு வந்திருந்தார். அவரே குழுமியிருந்தவர்களில் முதலாவதாக பேசத் தொடங்கினார். உரையாடலின் தொடக்கமும் அப்பாஸின் விளக்கமும். அனைவரும் சஃபையில் ஒன்று கூடிய பின் மார்க்க ரீதியான மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் பேசினார். அவர் தனது பேச்சில் இந்த நட்பு ஒப்பந்தத்தின் விளைவாக தங்கள் தோள்களில் சுமக்க இருக்கும் பொறுப்பு எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை கொண்டது என்பதை மிக தெளிவாக அன்சாரிகளுக்கு விவரித்தார். இதோ அப்பாஸ் அவர்களின் பேச்சின் சுருக்கம். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, நிச்சயமாக முஹம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கூட்டத்தில் எங்கள் ஷிர்க் இணை வைக்கும் கொள்கையின் மீது இருப்பவர்களிடமிருந்து நாம் அவரை இதுநாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம். அவர் எங்கள் கூட்டத்தில் கண்ணியமாக, அதே நேரத்தில் அவரது ஊரில் பாதுகாப்புடனும் தான் இருக்கிறார்.
எனினும் அவர் உங்களுடன் இணைந்து விடவும் உங்களுடன் ஒன்றிவிடவும் விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு தரும் வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை அழைத்துச் செல்லலாம். இல்லை, நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள், இங்கிருந்து அழைத்துச் சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்றிருப்பின் இப்போதே அவரை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர் தனது கூட்டத்தினருடன் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கிறார். அப்பாஸின் இந்த உரையாடலுக்குப் பின் காப், நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அன்சாரிகளின் உறுதியையும் வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பையும் அதன் விபரீதமான பின் விளைவுகளையும் தாங்கிக் கொள்வதில் அவர்களிடம் இருந்த உறுதியையும் மன தூய்மையையும் இந்த பதில்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். காப் கூறிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையும் அதற்கு பின் உறுதிமொழியும் வாங்குவதும் நடைபெற்றது.